அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைக்காலஜி பேப்பர் 2, அதாவது டிஇடி பேப்பர் 2 அதில் சைக்காலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு 3 யூனிட்டுக்கு வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கு 50 கொஸ்டின் அது மாதிரி முக்கியமான கொஸ்டின் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 4th யூனிட், இந்த 4வது யூனிட்டில் ஒரு 50 முக்கியமான கேள்விகளை தான் ஆன்சரோடு பார்க்க போகிறோம். கொஷின் அண்ட் ஆன்சர் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 2 லாங்குவேஜ்லையும் கேட்டிருந்ததுனால தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி பயனுள்ளதாக இருக்கா என்ன அப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது சஜெக்ஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். வாங்க டைரெக்டாக கொஷின்ஸ் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்ப்போம். 4th யூனிட் பொறுத்த வரைக்கும் என்ன ஹெட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் அண்ட் லேர்னிங், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து என்னென்ன சப்டைட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன், அதோட மீனிங் அண்ட் டெஃபினேஷன், அதுக்கப்புறம் மாஸ்லோ தியரி ஆஃப் மோட்டிவேஷன், அதோட எஜுகேஷனல் இம்ப்ளிகேஷன், லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன், லேர்னிங், தியரிஸ் ஆஃப் லேர்னிங் அண்ட் இட்ஸ் எஜுகேஷனல் இம்ப்ளிகேஷன், காக்னிட்டிவ் தியரி, ஜீன் பியாஜே, அதுக்கப்புறம் பிஹேவியரிஸ்ட் தியரி, பாவ்லாவோட கிளாசிக்கல் கண்டிஷனிங், ஸ்கின்னரோட ஆப்ரண்ட் கண்டிஷனிங் அண்ட் தாண்டேவோட கனெக்டனிசம், அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் தியரி, ஜான் டூயி, ஹியூமனிஸ்ட் தியரி, அப்புறம் கார்ல் ரோஜர்ஸ். இவரோட இதெல்லாம் ஃபுல்லாக அந்த 4th யூனிட்டில் பார்க்க போகிறோம். இந்த 4th யூனிட்டில் முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் அண்ட் மாஸ்லோ தியரி, அதாவது ஊக்கம் மற்றும் மாஸ்லோவின் கோட்பாடு. அதில் முதல் கேள்வி, ஊக்கம் என்ற சொல் எந்த லத்தீன் வார்த்தையிலிருந்து உருவானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவர். அந்த மோட்டிவேஷன் அப்படிங்கிறது மூவர் அப்படிங்கிற ஒரு லத்தீன் வார்த்தை. இது வந்து பார்த்திங்கன்னா மோட்டிவேஷன் அப்படிங்கிறது லத்தீன் வார்த்தையிலேருந்து உருவானது. அந்த லத்தீன் வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா மூவர். அடுத்த கேள்வி, மாஸ்லோவின் படிநிலை கோட்பாடில், மாஸ்லோட படிநிலைகள் 7 இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தேவைகள் இருக்குது. அதை பற்றி இந்த இதில் பார்க்குறோம். மாஸ்லோவின் படிநிலை கோட்பாட்டில் மிக அடிப்படையான தேவை எது? சைக்காலஜிக்கல் நீட்ஸ், உடலியல் தேவைகள். 3வது கேள்வி, மாஸ்லோவின் கூற்றுப்படி மனித தேவையின் மிக உயர்ந்த நிலை எது? செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், தன்னைத்தான் உணர்தல், சுய யதார்த்தம். 4வது கேள்வி, ஒரு தனி நபருக்குள் இருந்து வரும் ஊக்கம், எடுத்துக்காட்டு தனிப்பட்ட ஆர்வம், அந்த தனி நபருக்குள் இருந்து வரும் ஊக்கமானது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக ஊக்கம், இன்ஸ்டிங்க்ட்ஸ் மோட்டிவேஷன், இன்ஸ்டிங்க்ட் மோட்டிவேஷன். 5வது கேள்வி, மாஸ்லோவின் ஊக்க கோட்பாடு இவ்வாறு அழைக்கப்படுகிறது. தேவைகளின் படிநிலை கோட்பாடு, ஹியரார்ச்சி ஆஃப் நீட்ஸ் ஆஃப் தியரி. 6வது கேள்வி, பின் வருவனவற்றில் மாஸ்லோவின் கோட்பாட்டின் கல்வி தாக்கம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கற்றலுக்கு முன் உணவு மற்றும் பாதுகாப்பு போன்ற அடிப்படை தேவைகளை உறுதி செய்தல். என்சூரிங் பேசிக் நீட்ஸ் லைக் ஃபுட் அண்ட் சேஃப்டி ஆர் மெட் பிஃபோர் லேர்னிங், ஆப்ஷன் பி. 7வது கேள்வி, சுயமரியாதை தேவைகளில் அடங்குவது எது? சுயமரியாதை தேவைகளில் அடங்குவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் அண்ட் ரெகக்னேஷன், மரியாதை மற்றும் அங்கீகாரம். 8வது கேள்வி, கற்றல் செயல்பாட்டில் ஊக்கம் ஒரு காரணியாக செயல்படுகிறது. என்ன காரணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊக்கப்படுத்தும் காரணி, கேட்டலைட்டிக் எனர்ஜிசிங். 9வது கேள்வி, தேவைகளின் படிநிலை கோட்பாட்டை முன்மொழிந்தவர் ஆப்ரஹாம் மாஸ்லோ. ஆப்ரஹாம் மாஸ்லோ தான், அவரோட படிநிலைகள் தான் வந்து பார்த்திங்கன்னா தேவைகளை பொறுத்து முன்மொழிந்தவராக சொல்லப்படுகிறது. 10வது கேள்வி, அன்பு மற்றும் சார்ந்திருத்தல் தேவைகள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன. சோஷியல் நீட்ஸ், சமூக தேவைகள். அந்த மாஸ்லோட 7 படிநிலைகளை படிச்சிட்டிங்கனாலே கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு கேள்வி வர்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது 30 கேள்வியில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2வது பாட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன், அவாவு நிலை, அவா நிலை அந்த இது சொல்லுவோம் பார்த்திங்களா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன். லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன், அவாவு நிலை என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவர் தனக்காக நிர்ணயித்து கொள்ளும் எதிர்கால இலக்குகள், ஃபியூச்சர் கோல்ஸ் ஒன் செட்ஸ் ஃபார் தெம்செல்ஸ், ஆப்ஷன் பி. அடுத்து, வெற்றி பொதுவாக அவாவு நிலையை என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர்த்துதல் செய்யும், இன்க்ரீஸ் பண்ணும். அடுத்து, தோல்வி பெரும்பாலும் அவாவு நிலையை என்ன செய்யும்னா குறைய செய்யும். தனது திறமைக்கு அப்பாற்பட்ட மிக உயர்ந்த இலக்குகளை நிர்ணயிப்பவர் எந்த அவாவு நிலை கொண்டவர்? யதார்த்தமற்ற அல்லது உயர் அவாவு நிலை, ஆப்ஷன் பி. டெம்போ மற்றும் லெவின் ஆகியோர் எந்த கருத்தாக்கத்துடன் தொடர்புடையவர்கள்? அவாவு நிலை, ஆப்ஷன் பி, லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன். அடுத்த கேள்வி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்ன பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடத்தையியல் கோட்பாடுகள், பிஹேவியரிஸ்ட் தியரி. இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்க நிலைநிறுத்த கோட்பாட்டின் தந்தை என்று அழைக்கப்படுவர். ஆக்க நிலைநிறுத்த கோட்பாட்டின் தந்தை, அதாவது கிளாசிக்கல் கண்டிஷனிங்
இதோட ஃபாதர் யாருன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவான் பாவ்லோ. பாவ்லோவோட கிளாசிக்கல் கண்டிஷனிங் சொல்கிறோம், அந்த தியரி படிச்சிருப்போம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிளாசிக்கல் கண்டிஷனிங்கோட ஃபாதர் ஆஃப் கிளாசிக்கல் கண்டிஷனிங் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவான் பாவ்லோ. அடுத்து பாவ்லோவின் சோதனையில் மணி என்பது நிபந்தனைக்கு உட்பட்ட தூண்டல், கண்டிஷனட் ஸ்டிமுலஸ், அதாவது நிபந்தனைக்கு உட்பட்ட தூண்டல் தான் வந்து பார்த்திங்கன்னா மணி என்பது. மணிங்கிறது அந்த மணி அடிக்கிறது அந்த இதில் மணி அப்படிங்கிறப்போ இதில் வந்து அந்த பெல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிபந்தனைக்கு உட்பட்ட தூண்டல். அடுத்து ஸ்கின்னர் எந்த கற்றல் கோட்பாட்டிற்காக மிக பிரபலமானார்? அதாவது ஸ்கின்னரோட எந்த கற்றல் வந்து அவரை வந்து பிரபலப்படுத்தியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பரண்ட் கண்டிஷனிங், செயல்படு ஆக்க நிலைநிறுத்தம். இதெல்லாம் இதுக்கு இந்த கோட்பாட்டிற்காக தான் ஸ்கின்னர் வந்து பிரபலமானார். 19வது கேள்வி, தாண்டே கற்றல் கோட்பாடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இணைப்புவாதம், அதாவது ட்ரையல் அண்ட் எரர், முயன்று தவறி கற்றல், இணைப்புவாதம். அடுத்து பயிற்சியே ஒருவரை முழுமையாக்கும் என்று தாண்டேயின் எந்த விதி கூறுகிறது? லா ஆஃப் எக்ஸசைஸ், பயிற்சி விதி, ஆப்ஷன் பி. அடுத்து 21வது கேள்வி, ஸ்கின்னரின் செயல்படு ஆக்க நிலைநிறுத்தத்தின் முக்கிய கருத்து எது? வலுவூட்டல், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். தாண்டே தனது புகழ்பெற்ற சோதனையை எதன் மீது நடத்தினார்? தாண்டே பொறுத்த வரைக்கும் பூனை எல்லாத்துக்கும் தெரியும். பாவ்லோ வந்து நாய், ஸ்கின்னர் வந்து எலி, அதுக்கப்புறம் கோக்லர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோலர் வந்து பார்த்திங்கன்னா குரங்கு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கிட்ட அந்த சோதனைக்கு எடுத்துக்கிட்ட விலங்குகள். 23வது கேள்வி, ஒரு தூண்டலுக்கும் துலங்கலுக்கும் இடையே ஒரு பிணைப்பு ஏற்பட்டு அதை தொடர்ந்து திருப்திகரமான நிலை ஏற்பட்டால் அந்த பிணைப்பு வலுவடையும். இது என்ன விதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளைவு விதி, லா ஆஃப் எஃபெக்ட். 24வது கேள்வி, பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், அதாவது நேர்மறை வலுவூட்டல் ஒரு நடத்தை மீண்டும் நிகழும் வாய்ப்பை அதிகரிக்கும், இன்க்ரீஸ் பண்ணும். அதாவது நேர்மறை வலுவூட்டல் பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடத்தை மீண்டும் நிகழும் வாய்ப்பை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும், ஆப்ஷன் பி. அடுத்து பாவ்லோ, ஏற்கனவே சொன்ன மாதிரி பாவ்லோ தனது சோதனையை எதன் மீது நடத்தினார் அப்படின்னா நாய். செயல்படு ஆக்க நிலைநிறுத்தத்தில் கற்பவர் என்பவர் சுறுசுறுப்பாக செயல்படுவர். கற்பவர் அப்படிங்கிறவர் சுறுசுறுப்பாக செயல்படுபவர் அந்த ஆக்டிவ் பர்சன். பரிசு மற்றும் தண்டனை என்பது எதன் பகுதிகள்? அதாவது பார்த்தீங்கன்னா பரிசு மற்றும் தண்டனை என்பது எதன் பகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயல்படு ஆக்க நிலைநிறுத்தம், ஆப்பரண்ட் கண்டிஷனிங். 28வது கேள்வி, ஆயத்த விதி, லா ஆஃப் ரெடினஸ் எதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது? கற்றலுக்கான ஊக்கம் அல்லது விருப்பம், மோட்டிவேஷன், வில்லிங் டு லேர்ன். தி டேர்ம் எஸ்ஆர், இந்த எஸ்ஆருங்கிற உறவு எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூண்டல் துலங்கலை குறிப்பது தான் எஸ்ஆர். ஸ்கின்னர் தனது சோதனைகளுக்கு பயன்படுத்திய கருவியின் பெயர் என்ன? ஸ்கின்னர் பெட்டி. அந்த ஸ்கின்னர் பயன்படுத்திய அந்த சோதனை கருவி பெயர் என்னன்னா ஸ்கின்னர் பெட்டி, ஸ்கின்னர் பாக்ஸ். அடுத்த 4வது பார்ட்டில் காக்னிட்டிவ் தியரி, ஜீன் பியாஜே அவரோட காக்னிட்டிவ் தியரி, அதாவது அறிவாற்றல் கோட்பாடு. அதில் முதல் கேள்வி, அதாவது 31வது கேள்வி, ஜீன் பியாஜே எந்த வளர்ச்சி குறித்த கோட்பாட்டிற்காக மிக பிரபலமானவர் அப்படின்னா அறிவாற்றல், அதாவது அறிவுப்புல வளர்ச்சி, ஆப்ஷன் பி, காக்னிட்டிவ். அடுத்து பியாஜேயின் கூற்றுப்படி அறிவின் கட்டுமான அலகுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஸ்கீமா அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா பியாஜேவின் கூற்றுப்படி அறிவின் கட்டுமான அலகுகள் என்று அழைக்கப்படுகின்றன. 33வது கேள்வி, புதிய தகவல்களை ஏற்கனவே உள்ள ஸ்கீமாக்களில் சேர்த்துக்கொள்ளும் செயல்முறை. புதிய தகவல்கள் வந்து ஏற்கனவே உள்ள ஸ்கீமாக்களில் சேர்த்துக்கொள்ளும் செயல்முறை வந்து அசிமிலேஷன், தன்வயப்படுத்துதல் அல்லது உட்கிரகித்தல் அப்படி இல்லைனா தன்வயப்படுத்துதல். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா புதிய தகவல்களை ஏற்கனவே உள்ள ஸ்கீமாக்களில் சேர்த்துக்கொள்ளும் செயல்முறை, அசிமிலேஷன், ஆப்ஷன் பி. அடுத்து பியாஜேயின் அறிவாற்றல் வளர்ச்சி கோட்பாட்டின் முதல் நிலை எது? பியாஜேவோட அறிவாற்றல் வளர்ச்சி கோட்பாடு, பியாஜே அப்படிங்கிறது அவரோட அறிவாற்றல் வளர்ச்சி கோட்பாடு தான் அவரோடது. அதில் முதல் நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்சாரி மோட்டார் ஸ்டேஜ் அப்படிங்கிறது புலன் இயக்க நிலை, ஆப்ஷன் சி. ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ், பொருள் நிலைத்தன்மை எந்த நிலையின் சிறப்பியல்பு? புலனியக்க நிலை, சென்சாரி மோட்டார், ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, குழந்தைகள் பருப்பொருள் நிகழ்வுகளை பற்றி தர்க்க ரீதியாக சிந்திக்க தொடங்கும் நிலை எது? கான்கிரீட் ஆப்ரேஷனல்,
பருப்பொருள் நிலை, புலன்சார் செயல்பாட்டு நிலை. பருப்பொருள் நிலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா புலன்சார் செயல்பாட்டு நிலை. ஆப்ஷன் சி. 37வது கேள்வி, ஈகோசென்ட்ரிசம் தன்னைய மையக் கொள்கை எந்த நிலையில் காணப்படுகிறது? ஈகோசென்ட்ரிசம் அப்படிங்கிறது எந்த நிலையில் காணப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயலுக்கு முற்பட்ட நிலை, ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். அந்த செயலுக்கு முற்பட்ட நிலையில் தான் இந்த தன்னைய மையக் கொள்கை காணப்படுகிறது. 38வது கேள்வி, அருவ சிந்தனை மற்றும் கருதுகோள் காரணக்காரிய சிந்தனை எந்த நிலையில் உருவாகிறது? அருவ சிந்தனை மற்றும் கருதுகோள் காரணக்காரிய சிந்தனையானது எந்த நிலையில் உருவாகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மல் ஆப்ரேஷனல், அதாவது முறைசார் செயல்பாட்டு நிலை. ஆப்ஷன் டி. அடுத்தது 5வது பார்ட்டாக என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே காக்னிட்டிவ் பார்த்த மாதிரி இது வந்து கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் தியரி அப்படிங்கிறது ஜான் டூயி அவரோடது, அதாவது கட்டமைப்புவாத கோட்பாடு. இதில் முதல் கேள்வி, ஜான் டூயி எந்த கருத்தாக்கத்திற்காக அறியப்படுகிறார்? லேர்னிங் பை டூயிங், அதாவது செய்து கற்றல். இந்த செய்து கற்றல் அப்படிங்கிறது கருத்தாக்கத்தின் மூலம்தான் ஜான் டூயி அறியப்படுகிறார். கல்வி என்பது ஒரு எந்த செயல்முறை என்று டூயி வலியுறுத்துகிறார்? சமூக செயல்முறை, சோஷியல் அப்படின்னு சொல்கிறாரு, சோஷியல் பெர்ஃபார்மன்ஸ். 41வது கேள்வி, ஜான் டூயியின் கூற்றுப்படி ஆசிரியரின் பங்கு என்ன? ஒரு ஆசிரியரோட பங்கு ஜான் டூயின் அவரோட கூற்றுப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு வழிகாட்டி, அப்படி ஒன்று வசதியாளர், அதை ஃபெசிலிட்டேட்டர், அதுக்கப்புறம் கைடு. 42வது கேள்வி, ஜான் டூயி எந்த வகையான கலைத்திட்டத்தை ஆதரித்தார்? குழந்தை மைய அல்லது செயல்பாடு மைய கலைத்திட்டத்தை ஆதரித்தார். சைல்டு சென்டர் ஆக்டிவிட்டி சென்டர் இந்த கோட்பாட்டை கலைத்திட்டத்தை தான் இந்த கரிக்குலமை தான் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கரிக்குலம் இதை தான் வந்து ஆதரித்தார். யார்? ஜான் டூயி. ஆப்ஷன் சி. 43வது கேள்வி, ஜான் டூயின் கல்வி தத்துவம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அதாவது ஜான் டூயோட கல்வி தத்துவமானது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரக்மட்டிசம் அப்படிங்கிறது பயனளவு வாதம். ஆப்ஷன் சி. 44வது கேள்வி, கன்ஸ்ட்ரக்டிவிசம், அதாவது கற்பவர்கள் அறிவை டேஷ் என்று கட்டமைப்புவாதம் கூறுகிறது. இந்த கட்டமைப்புவாதம் கன்ஸ்ட்ரக்டிவிசம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கற்பவர்களோட அறிவை வந்து எவ்வாறு கூறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டமைக்கிறார்கள், அப்படி இல்லைன்னா உருவாக்குகிறார்கள் அப்படின்னு சொல்கிறது கன்ஸ்ட்ரக்ட் ஆர் கிரியேட். 45வது கேள்வி, அடுத்த பாட்டில் வந்து 6வது பாட்டில் ஹியூமனிஸ்டிக் தியரி, அதை கார்ல் ரோஜர்ஸோட ஹியூமனிஸ்டிக் தியரி, மனிதநேய கோட்பாடு யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ல் ரோஜர்ஸ். இந்த ஒவ்வொரு கோட்பாட்டுக்கும் ஒவ்வொருத்தர் இருக்காங்க, அதனால் அவங்க பேரை அதை கரெக்டாக பார்த்துக்கணும். இந்த கார்ல் ரோஜர்ஸ் எந்த கற்றலை ஆதரிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல் ஆர் ஸ்டூடெண்ட் சென்டர்டு, அனுபவ கற்றல் அப்படின்னா மாணவர் மைய கற்றல், இதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஆதரிக்கிறார். 46வது கேள்வி, கார்ல் ரோஜர்ஸின் முக்கிய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிபந்தனையற்ற நேர்மறை மதிப்பீடு, அன்கண்டிஷனல் பாசிட்டிவ் ரிகார்டு. ஆப்ஷன் பி. 47வது கேள்வி, ஹியூமனிஸ்டிக் தியரி ஃபோக்கஸஸ் ஆன், மனிதநேய கோட்பாடு எதன் மீது கவனம் செலுத்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழு நபர் மற்றும் சுய மதிப்பு, ஹோல் பர்சன் அண்ட் செல்ஃப் வர்த். ஆப்ஷன் பி. 48வது கேள்வி, ரோஜர்ஸின் பார்வையில் ஆரோக்கியமான ஆளுமை என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஃபங்க்ஷனிங், அதாவது முழுமையாக செயல்படும் நபர் தான் வந்து பார்த்திங்கன்னா ரோஜர்ஸோட பார்வையில் ஆரோக்கியமான ஆளுமை ஹெல்த்தி பர்சனாலிட்டி அப்படிங்கிறது ஃபுல்லி ஃபங்க்ஷனிங், முழுமையாக செயல்படும் நபரை தான் ஃபுல்லி ஃபங்க்ஷனிங் அப்படின்னு சொல்கிறாரு. 49வது கேள்வி, மனிதநேய கல்வி கற்றலின் எந்த பக்கத்தை வலியுறுத்துகிறது? மனிதநேய கல்வியானது கற்றலோட எந்த பக்கத்தை வலியுறுத்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபெக்டிவ் ஆர் எமோஷ்னல், உணர்வுசார் பக்கம். மனிதநேய கல்வி கற்றலின் எந்த பக்கத்தை வலியுறுத்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணர்வுசார் பக்கம். இந்த வீடியோட கடைசி கொஷின், அதாவது 50வது கொஷின், இந்த 4th யூனிட்டுக்கு உண்டானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஜர்ஸ் கோட்பாட்டின் ரோஜர்ஸ் கோட்பாட்டோட மைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப், அதாவது சுய கருத்து, தான் என்ற எண்ணம். அந்த சுய கருத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ரோஜர்ஸ் கோட்பாட்டின் மைய கருத்தாக கூறப்படுகிறது. இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4th யூனிட்டில் நம்ம சைக்காலஜியில் எஜுகேஷன் மெத்தடாலஜியில் இருக்கிற ஒரு சைக்காலஜியில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு 50 கேள்விகளை பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் அதை பார்த்து இந்த கொஷின் எப்படி இருந்துச்சு என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.